அவ்வழி அந்தி மாலை அணைதலும் அவ்வழி அந்தி மாலை அணைதலும் இரவு சேரும் வெவ்விலங்கு உள இரவு சேரும் வெவ்விலங்கு உள என்று அஞ்சி மெய்மையின் வேறு கொள்ளா செவ்விய அன்பு தாங்கி திருக்கையில் சிலையும் தாங்கி மைவரை என்ன ஐயர் மருங்கு நின்று அகலா நின்றார். இப்போ சொல்கிறாரு, மாலை நேரம் வந்தது. அப்படியே மெல்ல 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 வானம் அப்படியே கருக்க தொடங்குகிறது. எனவே அவ்வழி அந்தி மாலை, சந்தி பொழுது அப்படிங்கிற பகல் முடிந்து இரவு தொடங்குகிற நேரம் அந்தி மாலை அணைதலும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் இரவு வந்துடும். இரவு வந்து விட்டால் காட்டு பகுதிகளில் ஒரு அதிலேயே வாழ்ந்து கொண்டு இருப்பவர்னால சில தீய விலங்குகள் இரவு நேரத்தில் தான் உலா வரும். அதை கருதுகிறார். இரவு சேரும் வெவ்விலங்குகள் உல. அது மற்ற விலங்குகள்லாம் பகல் நேரத்தில் தனக்கு தேவையான உணவை தேடிக்கொண்டு பறவை பல விலங்குகள் ஓய்வுக்கு போயிடும். இரவு நேரத்தில் தான் சில விலங்குகள் தனக்கான உணவை தேடத் தொடங்கும். அது அதனுடைய இயல்பு. அதை தான் கருதுகிறார். எனவே வெவ்விலங்கு உள என்று அஞ்சி, ஒருவேளை இரவு நேரம் அந்த கொடிய விலங்குகள் மலை மேலே வந்து விட்டா அப்படின்னு நினைக்கிறார். அப்போ சாமி நாம் ஒரு பக்கம் நாமளாக இருந்தோம், சரி இரவு வந்தாச்சு சாமி நீங்கள் ஓய்வெடுங்க, நானும் பக்கத்தில் ஓய்வு எடுத்துக்கிறேன் அப்படின்னு தலையை கையில் வச்சு அப்படியே கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுப்போம். காலையில் பார்த்துக்கலாம் சாமி, எதாக இருந்தாலும் முடிஞ்சால் ஒரு பொன்னூசலை பாடிட்டு படுத்து தூங்குவோம், காலையில் திருப்பலி வச்சு பாடிக்கலாம் அப்படின்னு தூங்கியிருப்போம். அவருக்கு அந்த உணர்வுலாம் வரல. என்ன தோணுது, இரவு நேரம் கொடிய விலங்குகள் உலா வரும், ஒருவேளை மலை மேலே வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, அதனால் என்னன்னாரு கருதுகிறார் என்று அஞ்சி மெய்மையின் வேறு கொள்ளா செவ்விய அன்பு தாங்கி. அவர் தூக்கம் இல்லாமல் நிற்கிறார். அவர் உறக்கம் இல்லாது நின்று பாதுகாப்பதற்கு ஒரே ஒன்று காரணமாயிற்று. எது? அன்பு என்ற ஒன்றே காரணமாயிற்று. நீங்கள் நல்ல ஆழமாக கவனித்து பார்த்தீங்கன்னா அளவு கடந்த மகிழ்ச்சியில் சில நேரம் தூக்கம் வராது. சில நேரங்களில் அளவு கடந்த பயத்தில் தூக்கம் வராது. எப்போ உங்கள் வீட்டில் ஒரு குழந்தையினுடைய திருமண நிகழ்ச்சி அப்படின்னா வழக்கம் போல் 8-9 மணிக்கு சாப்பிட்டு படுத்துருமா என்ன? இரவு முழுக்க ஏதாவது ஒரு வேலை வந்தவங்கள பார்த்து பேசி 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 வாட்டுக்கு போயிடும். தூக்கமே இருக்காது அந்த அன்னைக்கு. காலையில் எழுந்து விடிய விடிய சிவராத்திரி போல் இருக்கும், களைப்பே தெரியாது, அவ்வளோ தூக்கம். நம்ம 10 மணினா தூங்கி பழக்கப்பட்டவங்களுக்கு அந்த திருமண நிகழ்ச்சிக்குள்ளே வேலை செஞ்சு பாருங்கள், தூக்கமே இருக்காது. அப்படியே ஆனந்தமாக எல்லா வேலையும் முடித்து அப்படியே போய் குளிச்சுட்டு அடுத்த நாள் காலை பணிக்கு அப்படியே உள்ளே வந்து அந்த நிகழ்வு பூரா ஓடிடும். ஒரு மத்தியான சாப்பாடு வரைக்கும் வண்டி ஓடிடும். அப்புறம் தான் மெல்ல மெல்ல கொஞ்சம் அப்படியே கண்ணு மயன்னு ஆரம்பிக்கும். அதுவும் யாராவது சொந்தக்காரங்க இருந்தாங்கன்னா அதுவும் காணாமல் போச்சு. அப்புறம் இரவு பார்த்துக்கலாம் தான். பேசுகிறதுக்கு ஆள் இருந்துச்சுன்னா பேசிக்கிட்டே போயிடும், இல்லைன்னா தான் என்ன வரும், தூக்கம் வரும். இது மகிழ்ச்சியில். இப்போ வேறு வகையாக செஞ்சு பாருங்கள். நம்ம வீட்டில் நம்ம குழந்தையோ யாரோ நமக்கு அன்புக்குரிய ஒருத்தருக்கு உடல்நிலை சரியில்லை, மருத்துவமனையில் கொண்டு சேர்த்துருக்கிறோம். அவர் கொஞ்சம் மருத்துவர்கள் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. நம்மளை உள்ளே விடலை, இருங்க பார்த்து சொல்கிறதுங்க, பொறுமையாக இருங்க அப்படின்னா தூக்கம் வந்துடுமா என்ன? அன்னைக்கும் வராது. என்ன ஆகுமோ, டாக்டர் சொல்லிட்டாரு நாளைக்கு தான் எதாக இருந்தாலும் சொல்ல முடியும், கிளம்புங்க நீங்கள் போங்க போங்க ரூம் போங்க, யாருங்க நிற்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனாலும் நீங்கள் ரூமுக்கு வந்துட்டா சரி டாக்டர் பார்த்துக்குவார் அப்படின்னு படுத்து உயிருமா என்ன? எல்லா சாமியும் கூப்பிட்டுட்டு வேண்டாத தெய்வத்தையெல்லாம் அன்னைக்காவது கும்பிட்டு பார்க்கலாமே, அவரை கும்பிட்டு தூக்கம் வராமல்
அழுதுகிட்டே அந்த அழுகையில் சோர்ந்து போய் தூணா உண்டு உங்களை மறந்து. இல்லைன்னா என்ன ஆகுதோ தெரியலையே அப்படின்னு தூக்கம் வராமல். அப்போ என்ன தெரியுது? ஒரு அளவு கடந்த மகிழ்ச்சியும் தூக்கத்தை கொடுக்கலை, அளவு கடந்த அச்சமும் அளவு கடந்த பயமும் தூக்கத்தை கொடுக்கலை. ரெண்டுமே தூக்கத்தை எடுத்துரும். இவருக்கு அன்பு காரணமாக தூக்கம் அல்ல. இந்த சாமி நம்ம படுத்து தூங்கிட்டா கொடிய விலங்குகள் வந்து விடுமே, ஏதாவது ஊறு செய்து விடுமோ. அட நேற்று வரைக்கும் இந்த சாமி தனியாகத்தானே இருந்தார், அவருக்கு போய் ஏதாவது வந்துருமா என்ன அப்படின்னு அவர் நினைக்கல. நாம் வந்துட்டோம், பொறுப்பு நாம் எடுத்துக்கிட்டோம். சாமி இனி உன்னை விட்டு போக மாட்டேன், நான் உனக்காக நான் இருக்கேன் அப்படின்னு வந்தாச்சு. இனி இவருக்கு எது ஆனாலும் நான் தான் பொறுப்பு. அப்படி ஒரு அன்புங்க அவருக்கு. அதனால் என்ன நினைக்கிறாரு? இரவு பூரா காவல் காக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்து விட்டது அவருக்கு. அதான் சொன்னார், மெய்மையின் வேறு கொள்ளா செவ்விய அன்பு. அந்த அன்பு பாருங்க, செவ்விய அன்புனர், செம்மையாகிய அன்பு, பயன் கருதாத அன்பு, தன்முனைப்பில்லாத அன்பு. அந்த அன்புக்கு பேர் சொன்னால் அப்படி தான் சொல்லணும், பயன் கருதாத அன்பு. நான் ஒருத்தருக்காக ஒன்று பண்ணுனா அதில் ஏதோ ஒரு ஓரமாக எனக்கு ஒரு லாபம் இருக்கணும், அப்போ தான் நான் மெனக்கெடுவேன். இல்லைன்னா நம்ம அவ்வளோ தூரம் மெனக்கெட வேண்டிய வேலையெல்லாம் இல்லை அப்படின்னு நம்ம போயிடுவோம். ஆனால் இங்கே எந்த பயனையும் எதிர்பார்க்கல. சாமி காவல் காக்கணும் அப்படின்னு நினச்சது தான். எனவே பயன் கருதாத அன்பு, தன்முனைப்பில்லாத அன்பு. அதனால் அதுக்கு பேர் செவ்விய அன்பு தாங்கி. அன்பு தாங்கி கையில் என்ன பண்ணிட்டாரு? வில்லும் அம்பும் தாங்கி, திருக்கையில் சிலையும் தாங்கி, வில் கையில் பிடிச்சிக்கிட்டார். அப்படியே தூரமாக இருந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால், ஒரு கருத்த மலை ஒன்று நிற்கிற மாதிரி இருக்குதான். மைவரை என்ன ஐயர், மைவரை அன்ன ஐயர், அப்படி கருத்த மலை போன்று நிற்கிறாராம். ஏற்கனவே அங்கே ஒரு மலை, காலத்தி மலை, அது மேலே குடுமித்தேவர் இருக்கிறார். அதுக்கு பக்கத்தில் ஒரு மலை நின்னா எப்படி இருக்கும் அப்படி இருக்குதான். மைவரை அன்ன ஐயர் பக்கத்தை விட்டு போகலை, மருங்கு நின்று அகலா. காவல் பார்த்துட்டு சாமியே பார்த்துட்டு நிற்கிறார். எப்படி பார்த்து நிற்கிறார்? அம்பை வச்சுக்கிட்டு அப்படியே பெருமானையே பார்த்துக்கிட்டு. எவ்வளோ நேரங்க பார்த்துட்டே இருக்க முடியும்? கொஞ்சம் வினாடி ஆச்சுன்னா கண்ணு சிமிட்ட ஆரம்பிச்சோம். சோர்வு வரும்போது கண்ணு சிமிட்டும். அப்படியே சோறு உறக்க வராதுன்னா கண்ணை நீங்கள் நம்ம கட்டுப்பாட்டில் நிறுத்த முடியாது. அப்புறம் கண்ணை இருக்க மூடிடுவோம். அவர் அப்படி இல்லை, அன்பு உள்ளத்தில் இருந்ததுனால சோர்வே அவருக்கு இல்லை. பார்த்தவர் பார்த்துக்கிட்டே இருக்கார், அவ்வளோதாங்க. அம்பை வச்சுட்டு நீங்கள் வில்லும் அம்பும் கையில் பிடிச்சி நின்னவர் நின்றுக்கிட்டே இருக்கிறார். அசையலை, உட்காரலை, படுக்கலை, வேறு நினைப்பே அவருக்கு இல்லை. இதான் இந்த வரி அதான் சொல், மை வரை அன்னனர். ஏன் மலை என்பது அசையாதல்லவா? இப்படி அசையாமல் நிற்கிறார், மலை போல நிற்கிறாரா. கருத்த மலை ஒன்று நின்று கொண்டு இருக்கிறது. மை வரை என்ன ஐயர் மருங்கு நின்று அகலா. எனவே அவரை விட்டு விலகாது நிற்கிறாரா. அப்படியே இப்போ மனசில் பார்த்துக்கொள்ளுங்க. அப்படியே உயரமான மலை, மலைக்கு மேலே சிவலிங்க திருமேனி, அங்கே ஒரு மலை ஒன்று பக்கத்தில் நின்று கொண்டு இருக்குது. அப்படியே நீங்கள் லாங் ஷாட்டில் அப்படி காட்டினா இருட்டில் ஒரு ஒரு தூண் நிற்பது போல், ஒரு மலை மேலே ஒரு மலை நிற்கிற மாதிரி நிற்கிது ஒன்று. இந்த பக்கம் சிவலிங்க திருமேனி சிறியதாக நிற்கிது, ஒரு மலை ஒன்று நிற்கிது. அப்படி ரெண்டு மலை உச்சியில் ரெண்டு தெரியுது. ஒன்று சிவலிங்கம், ஒன்று திண்ணனார். அப்படியே ஷாட் அப்படியே தூரமாக கொண்டு வந்தீங்கன்னா இருட்டு மட்டும்தான் தெரியுது. அந்த இருட்டுக்குள்ள இப்போ சில காட்சிகள் புலப்படுகின்றன. ஏன் நேரம் ஆக ஆக ஒரு 6 மணி 7 8 9 10ன்னு இரவு நேரம் அப்படியே தொடங்க சில காட்சிகள் அந்த இடத்துல மலையில் காணப்படுது. என்ன காட்சி? பாட்டு சொல்கிறத பாருங்கள்.